Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நாம வித்தியாசமான மாங்காய் புளி சாம்பார் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள் 2 முருங்கைக்காய், ஒரு மாங்காய், 4 கத்திரிக்காய், 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1 கப் துவரம் பருப்பு, 6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். முதல்ல பருப்பு எடுத்து மஞ்சள்தூள் போட்டு அடுத்து வெங்காயம் கொஞ்சம் எடுத்து போடுங்க. தாளிக்க வச்சுங்க. வெங்காயம் பூண்டு போடுங்க. அதே மாதிரி தாளிக்க வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் உடச்சி போடுங்க. பருப்பை வேக விட்டுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பொரிச்சதும் வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ப்ரௌனிஷ் ஆன உடனே எடுத்து வச்சுருக்க பூண்டு போடுங்க. பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறுங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து எடுத்து வச்சுக்கிற காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டுட்டு மாங்காய் கூட சேர்த்துக்குங்க. அடுத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்குங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுங்க. தனியாத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்குங்க. புளியில் தக்காளி போட்டு புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வடிகட்டிட்டிங்கன்னா அந்த திப்பி இருக்காது. புளி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள், காயில் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போவே வாசனை தூக்குது. பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அது எடுத்து ஊற்றி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த சுவை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வித்தியாசமான சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து தூவிக்குங்க. இந்த மாங்காய் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.